வணக்கம் நண்பா. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க. ஆட்சி ஏற்று 4-5 நாள்லேயே அண்ணன் மகத்தான சாதனை பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு, அதாவது போதைப் பொருள் விற்போரின் சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் தமிழ்நாடு காவல்துறை ஆன்டி ட்ரக்ஸ் ஸ்குவாடுக்கு அதிகாரம் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. சூப்பர்ண்ணா. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, பதவி ஏற்ற 4-5 நாள்லேயே 4000 கிலோ கஞ்சா பிடிக்கப்பட்டது. காவல்துறை அதிரடி நடவடிக்கை. சூப்பர். மூணாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, முந்தைய அரசு திட்டங்கள் செயல்படும் என அறிவிச்சிருந்தாரு. அதில் முக்கியமான திட்டமான தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். அதை இப்போ வர வச்சிருக்கிறாரு. கிரேட். நாலாவது என்னன்னா, 21 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு மதுபானம் விற்கவே கூடாது. ஒருவேளை அவங்க வயசில் சந்தேகம் இருந்தால் ஒன்றும் ஆதார் அட்டையோ இல்லாத அவங்க அடையாள அட்டையோ ஏதோ பார்த்துட்டு தான் அவங்களுக்கு மதுபானம் கொடுக்கணும்னு சொல்லி கடும் உத்தரவு போட்டிருக்கிறார். சூப்பர், கிரேட். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி சி ஜோசப் விஜய் உத்தரவை தொடர்ந்து சேலத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்யவும் அவங்களுக்கு பாதுகாக்கவும் சேலத்திலும் மதுரையிலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்கம். ஆறாவது விஷயம் என்னன்னா, மதுபான கடை மதிய 12லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் கடை திறந்து வியாபாரம் பண்ணுறாங்க. நைட்டு 10லேருந்து அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் பிளாக்ல விற்பாங்க. அந்த வேலையெல்லாம் இனி இருக்கவே இருக்காது. அதுக்கு கடும் உத்தரவு போட்டிருக்கிறாரு. கிரேட், சூப்பர். அடுத்தது 7வது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழக அரசு அதிகாரிகள் யாராவது லஞ்சம்னு கேட்டால் உடனே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நேர்மையான ஆட்சி நடக்கணும், மக்களுக்கான ஆட்சி நடக்கணும். இதுதான் மக்கள் தலைவன், மக்களை நேசிக்கும் தலைவன், மாண்புமிகு முதல்வன். ஆட்சி ஏற்று ஒரு 2 வருஷமா 3 வருஷமா ஆகலை, 4-5 நாள் ஆச்சு. இனியும் கட்டமைப்பார், மக்களுக்கான பணிகளை செய்வார். ஆனால் நம்ம மேலே அவதூறு வரப்பிட்டு இருக்காங்க. அந்த பிம்பத்தை நம்ம உடைக்கணும். நேர்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி உண்மையாகவே கொடுப்பாரு. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இந்த மனுஷனுக்கு இருக்குது. அதனால் இவர் இருக்கிற வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி சி ஜோசப் விஜய். நன்றி தமிழ்நாட்டு மக்களே.